வணக்கம். வெல்கம் டு கதை திரட்டு ஆடியோ புக்ஸ். இந்த வீடியோல நம்ம என்ன கதை கேட்க போறோம்னா, வெண்பனி மலரே கதையின் 3வது பகுதி. நம்ம சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல்ங்கிற ஆப்ஷனை ப்ரெஸ் பண்ணுங்க. ஸோ தட் நான் போடுற கதைகளை உடனுக்குடனே நீங்க கேட்கலாம். வாங்க கதைக்குள்ள போகலாம். முன்பு போல அக்காவுடன் சண்டையிடவும் மல்லு கட்டவும் பயமாகவும் தயக்கமாகவும் இருந்தது யயாதிக்கே. வேலையை முடித்துவிட்டு வந்து அமர்ந்தார்கள். பொதுவான சில விசாரிப்புகளோடு சம்பத் முடித்து கொண்டான். கணவனுக்கும் மனைவிக்கும் நிறைய பேச்சுக்கள் இருக்க எழுந்து மாடிக்கு வந்தாள். கொஞ்ச நேரம் படித்தவள் உறக்கம் கவ்வ கட்டிலில் கவிழ்ந்தாள். யதிமா, அக்காவோட மல்லு கட்டக்கூடாது, வம்பு பண்ணக்கூடாது. அப்பாவின் குரலும் முகமும் கண்களுக்குள் வந்து போனது. மூடிய கண்களுக்குள் ஒரு துளி கண்ணீர் முட்டிக்கொண்டு நிற்க, இதழ்களில் அவளுமே அறியாத ஒரு புன்னகை. இப்போது அப்படித்தான் இருக்கிறாள். அதை பார்த்து பாராட்ட அப்பாதான் இல்லை. மொபைல் அலாரம் அடித்து யயாதியை எழுப்பி அமர வைத்த போது மணி 4. சோம்பல் முறித்து கைகளை தேய்த்து கொண்டு கதவை திறந்து கொண்டு வெளியில் வந்தாள். வைகரை வானம் அவளை சிறு முறுவலிப்புடன் வரவேற்றது. சொல்லப்போனால் சில நாள்களாகத்தான் இந்த அதிகாலை விழிப்பு அவளுக்குள் ஒரு இன்ப கிளுகிளுப்பை உண்டாக்குகிறது. அதற்கான காரணத்தை எல்லாம் அறிய முற்படவில்லை, அனுபவித்தாள். இந்த நிமிஷம் சில கற்பனைகள் அவளுக்கு கதகதப்பாக இருக்கிறது. அது அவளுக்குள்ளேயே இருந்துவிட்டு போகட்டுமே. அதில் யாருக்கு என்ன துயரம்? அதிகாலை எழுந்து படிக்க சொல்லி அப்பா எத்தனையோ முறை அறிவுறுத்தி இருக்கிறார். ஆனால் அப்போதெல்லாம் தோன்றாத ஞானோதயம் இப்போது தோன்றுவதுதான் பரம ரகசியம். புறாக்களுக்கு தீனியை போட்டுவிட்டு குளித்துவிட்டு வர இவளை தேடிக்கொண்டு மேலே வந்திருந்த சஞ்சு கட்டிலில் குப்புறப்படுத்து கொண்டு தூங்கிக் கொண்டிருந்தாள். ஆட்டுக்குட்டியைப் போல குழந்தையை அள்ளிக்கொள்ள தூக்க கலக்கத்தில் கண்களை கசக்கியபடி சித்தியை பார்த்தாள் குழந்தை. சஞ்சு பாப்பா இப்ப எங்க இருக்காங்க? யார தேடிட்டு இப்ப வந்தாங்க? வாயோரம் படிந்திருந்த கொடுவாயை ஒற்றை விரலால் துடைத்து விட்டு கொண்டே மென்மையாக கேட்க, முறுக்கிக் கொண்ட யயாதியின் இடுப்பிலேயே சோம்பல் முறித்தாள். சித்திய தேடிட்டு வந்த. நைட்டு கனவுல நீ அன்னைக்கு மாதிரியே என்கிட்ட சொல்லாம போயிட்ட. அதான் நீ போயிட்டியான்னு பார்க்க வந்த. தூக்கமும் மழலையும் அவள் வார்த்தைகளுக்கு அலங்காரம் செய்திருக்க, தத்தி தத்தி பேசியவளின் கலைந்து கிடந்த தலைமுடியை கைகளால் கோதி ரப்பர் பேண்டை இழுத்து உச்சியில் போட்டு விட்டாள். சஞ்சுவை தூக்கி கொண்டு கீழே சென்று பல் தேய்த்துவிட்டு பாலை கலக்கி கையில் தந்தாள். வெந்நீர் போட்டு டிகாஷனை இறக்கிவிட்டு ஹாலில் வந்து அமர, படுக்கை அறையில் இருந்து வெளியில் வந்த தாரணி நம்ப முடியாமல் பார்த்தாள். என்னடி இத்தனை சீக்கிரம் எழுந்திருக்க? உடம்புக்கு எதுவும் முடியலையா? ச, ஹாஸ்டல்ல சீக்கிரம் எழுந்து பழகிடுச்சதா இருக்கா? உனக்கு அதெல்லாம் பழக்கம் இல்லையே ஐயா, எப்படி சமாளிக்கிற? பழகிட்ட, வேற என்ன செய்யறது? வாழ்க்கை முழுக்க பயிற்சிதான். கற்றுக்கொண்டே கடந்து போவது மட்டும்தான் புத்திசாலித்தனம். அரை நாள் என்பது அவதியில் கடந்திருந்தது. மதிய உணவு முடித்ததுமே கிளம்பிய தங்கையை கேள்வியாய் பார்த்தாள் தாரணி. காலையில தானே போவ, இப்ப என்னடி? கொஞ்சம் நோட்ஸ் எடுக்க வேண்டி இருக்கு தாரு. தீசிஸ் சப்மிட் பண்ணணும். இங்க புக்கை எடுத்துட்டு வர மறந்துட்டேன் என்றவள் இந்த முறை சஞ்சுவிடம் மறக்காமல் சொல்லி கொண்டு புறப்பட்டாள். வானம் இப்போதே மூடி முடித்து கொண்டிருந்தது. இன்னும் பஸ் வந்த பாடில்லை. கதறி அலைபேசியை எடுத்து பார்த்தாள். பல்லவிதான். சொல்லு பல்லு, எங்க இருக்க? பஸ்ஸுக்காக வெயிட்டிங். வாட்ஸ்அப் பண்ணி இருக்கேன் பார். அந்த கலர்ல டாப்ஸ் வேணும், டிஷர்ட், ரெகுலர் வேர் தான். அவள் அங்கு பேசி கொண்டிருக்கும் போதே காதுக்குள் வரிசையாய் குறுஞ்செய்தி வந்து விழும் சப்தம் கேட்டது. ஏய், இப்ப இது ரொம்ப அவசியமா? எனக்கு தீசிஸ் ரெடி பண்ணணும். காற்று கலைத்த கூந்தலை ஒற்றை கைகளால் தடுத்து கொண்டே பேசினாள். இந்த வீக் ஆஃபீஸில் கோகோ டோர்னமெண்ட் இருக்குன்னு சொல்லி சாவடிக்கிற அணுகடி. அவங்க ப்ரொவைட் பண்ண டிஷர்ட்டை நீயே தான் போட்டு கிழிச்ச ஞாபகம் இருக்கா? கடைசியில் அந்த பழியையும் யயாதியின் தலையில் தூக்கி போட இப்போது பின்வாங்க வழியற்று அரை மனதாய் தலையசைத்தாள். மழை வர மாதிரி இருக்கு பல்லவி. அதெல்லாம் வராதடி, இந்த ஹெல்ப்பை கூட நீ செய்ய மாட்டியா? மறுக்க வழியில்லை.
யயாவுக்கு மனமும் அதற்கு இணையவில்லை. சிந்தித்து முடிவெடுக்க முடியாமல் பேருந்து வந்து நிற்க ஏறிக்கொண்டாள். கடைக்கு வந்து சேர்ந்த நிமிடம் கரிய வானம் திரண்டிருந்தது. பல்லவி குறிப்பிட்டிருந்த அந்த மாலுக்குள் ஏசியை துளைத்து நுழைந்தபோது யயாதியின் கண்களில் முதலில் விழுந்தது வைகரைதான். அங்கு அடர்ந்து படர்ந்திருந்த மொத்த குளிரையும் குடித்தது போல் அவள் உடல் சில்லிட்டு குளிர்ந்தது. நிமிர்ந்து பார்த்தவனின் கண்களில் ஒரு துளி பரிச்சயம் படர, பிறகு அதுவும் இல்லை. அந்த இல்லாமல் போன உணர்வில் வெகுவா ஏமாற்றத்தை உணர்ந்தாள். ஆனாலும் அவன் அங்கிருக்கிறான் என்ற சிந்தனை அவளுக்கு போதுமானதாக இருந்தது. அவள் கையில் இருந்த பையை அவர்கள் மாலின் பிரத்யேக பைக்குள் திணித்து டே கடித்து தர அதை வாங்கி கொண்டு நடந்தாள். அங்கிருந்த நாற்காலியில் அமர்ந்து வைகரை போனை நோண்டிக் கொண்டிருந்தான். மாமா, ஆணும் பெண்ணுமாய் 2 குட்டிகள் பொம்மைகளை எடுத்துக்கொண்டு அவனிடம் வந்து அது தங்களுக்கு வேண்டுமென்று கேட்டுக்கொண்டிருக்க, இருவரையும் பக்கத்திற்கு ஒருவராய் நிறுத்தி மென்மையாய் தலையை வருடி அவர்களின் மழலைகளை உள் வாங்கிக் கொண்டிருந்தவன் தோற்றத்தில் மயங்கிப் போனாள். வருவண்ணா, இப்படி வாங்களேன். ஆடைகள் தேர்வு செய்து கொண்டிருந்த தங்கைகளிடமிருந்து அழைப்பு வர, குழந்தைகள் இருவரையும் 2 கைகளிலும் அள்ளிக்கொண்டு அங்கே சென்றான். ஜெராக்ஸ் காபி போல் நின்ற 2 பெண்கள், அவர்களிடம் கொட்டி கிடந்த வைகரையின் சாயல். நீங்க என்ன மேடம் பார்க்கணும்? கடை சிப்பந்தி அநியாயத்துக்கு பவ்யமாய் வந்து எதிரில் நின்று கேட்கவும், தான் எதற்கு வந்திருக்கிறோம் என்ற நினைவோடு வேகமாய் நகர்ந்தாள். கை தேடலில் இருந்தாலும் கண் அவர்களை சுற்றியே வட்டமடித்தது. அண்ணான்னு கூப்பிட்டாங்களே அந்த பொண்ணுங்க, 2ம் தங்கச்சிங்களா? இந்த குழந்தைங்க நிச்சயம் இந்த பொண்ணுங்க குழந்தைங்களா இருக்க வாய்ப்பில்ல. 2 பேரும் சின்ன பிள்ளைகளா இருக்கு. இவங்க இல்லாம இன்னும் ஒரு அக்காவோ தங்கையோ இருக்காங்க போல. பெரிய குடும்பஸ்தந்தான், சிரித்து கொண்டாள். அவள் வந்த வேலை 10 நிமிடத்தில் முடிந்து போனது. ஆனால் பில்லை செலுத்தி பொருளை வாங்கிக் கொண்டு கடை வாசலில் கிடந்த நாற்காலியில் சென்று அமர்ந்து கொண்டாள். மெல்ல வெளியே தூறல் ஆரம்பித்திருந்தது. வானிலே வானிலே நீரின் தோரணங்களோ, என் மனம் பொங்குதே என்ன காரணங்களோ, அவன் விழி அசைந்ததில் இவள் மனம் அசைந்ததோ, தளிர்கரம் பிடிக்கையில் மலர்கொடி சிலிர்த்ததோ. மிதமும் கனமுமாய் ஒரு இடி அந்த பகுதியை கடந்து போன சத்தம். தார் சாலையில் தகர டப்பா உருள்வதைப் போல் கரடு முரடாக கேட்டது. கடையை விட்டு வெளியில் வந்திருந்ததால் டேகை பிரித்து தந்திருக்க, வீட்டில் இருந்து கொண்டு வந்திருந்த பையை தன்னுடைய காலுக்கடியில் வைத்திருந்தாள். அருகில் வந்தமர்ந்த பெண்மணி மழைக்கு முந்திவிட வேண்டும் என்று தனக்கு அருகில் அமர்ந்திருந்த யாரிடமோ புலம்பிக் கொண்டிருந்தார். யயாதியின் கவனம் அங்கே யாரிடத்திலும் இல்லை. இடி இடித்த போது குழந்தைகள் காதுகளை தன்னுடைய கரத்தை வைத்து அடைத்து கொண்டவனும், எத்தனை தாமதம் செய்தாலும் தங்கைகளிடம் சலிப்பையோ கோபத்தையோ காட்டாமலும் நின்றவனுமே கண்ணை நிறைத்தான். ஒரு வழியாய் அவர்கள் பர்ச்சேஸை முடிக்க வெளியே மழை வெளுத்து வாங்கி கொண்டிருந்தது. இங்கு வரும்போது யயாதிக்குள் இருந்த மழை குறித்த சலனங்கள் இப்போது இல்லை. அவளுடைய கவனம் முழுக்க அந்த குடும்பமே கைகொண்டிருந்தது. அவர்களில் நடுநாயகமாய் நடந்து சென்று கொண்டிருந்த வைகரையே அவளுடைய அந்த நிமிட கனவுக்கு காப்பிய நாயகனாக இருந்தான். மழை ஓட்டத்தில் பாதை முழுக்க வெள்ளமாய் நீரோட்டம் இருக்க, தங்கைகளையும் குழந்தைகளையும் அங்கேயே நிறுத்திவிட்டு பேண்ட் காலை மடித்து விட்டு கொண்டு மழை நீரில் இறங்கியவன் காரை தொட்டு வளைத்து திருப்பி கொண்டு வந்து கடையின் பிரதான வாசலில் நிறுத்தியிருந்தான். சொல்வதற்கு எளிதாக தோன்றிய அந்த செயல் செய்வதற்கு எளிதில்லை. எறும்பு ஊர்வது போல் நகர்ந்து கொண்டிருந்த டிராபிக்கில் ததும்பி ததும்பி முழங்காலை தொட்ட வெள்ளத்தில் எதிர் திசையில் நிற்கும் வாகனத்தை சுற்றி வளைத்து கொண்டு வருவது எளிதில்லை. முதலில் குழந்தைகளை தூக்கி கொண்டு போய் காரில் அமர வைத்தவன் தங்கைகளை கைகளை பற்றி தண்ணீரில் இடறி விழாமல் அழைத்து போய் காரில் ஏற்றியிருந்தான். தண்ணீர் ஓட்டம் மட்டுப்படும் வரைக்கும் காரை நகர்த்த முடியாது. அவன் மட்டும் திரும்ப வந்து கடை வாசலில் நின்றான். அலைபேசி எடுத்து முகமலர்வாய் யாரிடமோ பேசிக் கொண்டிருந்தான். அத்தனையும் கண்களில் படம் பிடித்து கொண்டே அமர்ந்திருந்தாள் யயாதி.
மழை மெல்ல நீர்த்து போக ஆரம்பிக்க அதற்குள் பல்லவியிடமிருந்து பல முறை அழைப்பு வந்திருந்தது. இனியும் தாமதித்தால் ஆகாது என்பது போல் எழுந்து கொண்டவள் 4 அடி முன்னே நடந்திருக்க, சட்டென்று யாரோ பின் இருந்து வந்து கையை பற்றி நிறுத்த பதறிக்கொண்டு திரும்பி பார்த்தாள். கடை சிப்பந்திகள் சிலர் உடன் நிற்க, உள்ளே அவள் அருகே நாற்காலியில் அமர்ந்திருந்த பெண்மணி புரியாமல் அனைவரையும் பார்த்தாள். ஏமா, உங்க கையில இருக்கிற பேக் உங்களோடது தானா? கேள்வியில் அவளை குற்றம் சாட்டும் தொனி இருக்க, அவசரமாய் குனிந்து பேக்கை சரி பார்த்தாள். அவளுடையதுதான். என்னோடதுதான் சார். அதுக்குள்ள என்ன இருக்கு? சூப்பர்வைசர் அழுத்தமாக கேட்கவும் சட்டென்ற ஒரு கோபம் அவளுக்கு முளைத்தது. அத நான் எதுக்கு உங்ககிட்ட சொல்லணும் என்றாள் அழுத்தமாக. அதற்குள் அங்கே சிறு கூட்டம் திரள ஆரம்பித்திருந்தது. சொல்லணுமா? வெளியே சொல்ல முடியாத அளவுக்கு அதுல எதுவும் இல்லைன்னா சொல்ல வேண்டியது தானே? மெல்லிய தடுமாற்றம் யயாதிக்கு. எதற்காக இந்த என்கொயரி என்று தெரியவில்லை. ஆனால் எதுவோ சரியில்லை என்று மட்டும் மூளை எச்சரித்தது. ட்ரெஸ், புக்ஸ், அவ்வளவுதான் என்றாள் கீழ் இறங்கிய குரலில். சூப்பர்வைசர் அந்த பக்கத்து இருக்கை பெண்மணியின் முகத்தை ஏறிட்டு பார்த்தபடி தன் கையில் இருந்த பையை அவரிடம் நீட்ட, அப்போதுதான் கவனித்தாள். அச்சு அசலாய் அவளுடைய பை போலவே. அச்சு அசல் என்ன? அவர் கையில் இருந்ததுதான் அசலான அவளுடைய பை என்று பிறகுதான் தெரிந்தது. அவங்க சொன்னதெல்லாம் இந்த பையில இருக்கு பாருங்க சார். அவங்க கையில இருக்க பைய வாங்கி பாருங்க. நான் சொன்னதெல்லாம் இருக்கும். அந்த வயதான பெண்மணியுடன் வந்திருந்தவர்கள் சொல்ல, யயாதியின் கையில் இருந்த பையை வலுக்கட்டாயமாய் வாங்கி திறந்து பார்த்தால் அத்தனையும் விலை மிகுந்த பட்டு புடவைகள். யயாதிக்கு தூக்கி வாரி போட்டது. அடுத்தடுத்து இருவரும் அமர்ந்திருந்த போது கவனக்குறைவால் பையை மாற்றி எடுத்து கொண்டு வந்திருக்கிறாள். அந்த வார்த்தை கூட மனசாட்சிப்படி பொருத்தம் இல்லை. ஏனென்றால் அவள் கவனம் முழுக்க வைகரை மீதுதானே இருந்தது. கல்யாணத்துக்கு எடுத்த பட்டு புடவைங்களுக்கு மேட்சிங் பிளவுஸ் எடுக்க வந்திருந்தோம். லக்கேஜை தூக்கிட்டு நடக்க முடியலைன்னு அத்தை கிட்ட தந்து உட்கார வச்சுட்டு போனா இப்படி ஆயிடுச்சு. நல்ல வேளை, சட்டுன்னு ஒரு டவுட் வந்தது. அதனால தான் திறந்து பார்த்தேன். இல்லைன்னா என்னாக இருக்கும்? வயதான பெண்மணியோடு வந்த நடுத்தர வயசுக்காரி குற்றம் சாட்டும் பார்வையோடு பேசிக் கொண்டிருக்க யயாதிக்கு பதட்டமாகிவிட்டது. சுற்றி வளைத்து என்ன சொல்ல வருகிறாள்? இவள் பையை தூக்கி கொண்டு ஓட பார்க்கிறாள் என்றா? இடை வெட்டாமல் நின்றால் பழியை சுமக்க வேண்டி வரும் என்பது தெள்ள தெளிவாக தெரிய பதட்டமாக சொன்னாள். இல்ல, நானும் கவனிக்கல. என்னம்மா, அவங்க வயசானவங்க, இப்படி சொன்னா நியாயம் இருக்கு. ஆனா உங்களுக்கு உங்க பை அடையாளம் தெரியாதா? இந்த காலத்துல யாரையும் யாரும் நம்ப முடியல. தெரிஞ்சும் தெரியாமலும் எடுத்துட்டு போயிருந்தாலும் நாம என்ன செய்திருக்க முடியும்? நீங்க கிடைச்சது பம்பர் பிரைஸ்னு அமைதியாகி இருப்பீங்க. தொலைச்ச நாங்க தான் லோலோன்னு சுத்தணும். ஆளுக்காள் பேச ஆரம்பிக்க யயாதிக்கு பதட்டம் அப்பிக்கொண்டது. குற்றம் சாட்டப்பட்டாலே அவள் குற்றவாளி என்றாகி விடாதுதான். ஒரு கவனக்குறைவு. அது எல்லோருக்கும் நிகழ்வதுதான். ஆனாலும் அங்கிருந்த சின்ன வளையத்தில் யாருடைய பார்வையிலும் அவளுக்கான நியாயம் இல்லை. அதற்கு காரணம் அவள் வயதாக கூட இருக்கலாம், அல்லது அவள் தனியாக நின்றதாக கூட இருக்கலாம். பெரும் கூட்டம் ஒன்று பலம் குறைந்தவர்கள் மீது செலுத்தும் அடக்குமுறைக்கு இதைவிட சிறந்த உதாரணம் இல்லை என்று தோன்றியது. பையை மாற்றிக்கொண்டு முணுமுணுத்து கொண்டே அவர்கள் நகர்ந்து போக ஏதோ உறுத்த அவசரமாய் நிமிர்ந்து பார்த்தாள் யயாதி. வைகரை இத்தனையையும் பார்த்தபடி அங்கேயே நின்று கொண்டிருந்தான். அந்த பார்வை, அதில் தெரிந்த ஒவ்வாமை, ஒட்டி கொண்டிருந்த குற்றச்சாட்டு அத்தனையையும் யயாதியை பதட்டமடைய வைத்தது. அவன் விழிகளில் தென்பட்ட அசூசை உணர்வே அவளை பற்றிய மதிப்பீட்டை சொன்னது. ஓரளவு டிராபிக்கும் நகர ஆரம்பித்து சமன்பட்டிருக்க காரை நோக்கி நகர்ந்திருந்தான். யயாதி கால்களை தரையில் இருந்து பெயர்க்க முடியாமல் அப்படியே நின்றாள். அவனுக்குள் தன்னை பற்றி என்ன விழுந்திருக்கும் என்று யூகிக்க முடிந்தவளுக்கு அந்த கருப்பை உடனே துடைத்துவிட வேண்டும் என்ற மனசு தவித்தது. காது நொந்து போகும் அளவுக்கு திட்டிக் கொண்டிருந்தாள் தாரணி. போய் பேச எங்க கத்துக்கிட்ட ஐயா? கேட்க யாரும் இல்லைன்னு இப்படி ஆட்டம் போடுறியா? இல்ல உன்னை யாரும் கேள்வி கேட்க முடியாதுன்னு திமிர்ல இப்படி எல்லாம் செய்யறியா? தாரிகா, எங்கேயாவது மழையில மாட்டி இருந்தா என்னடி ஆகி இருக்கும்? யார் பதில் சொல்றது?
தாரணிக்கு கோபத்தில் மூச்சிரைத்தது. ஒரு நொடி மௌனத்தில் நகர கண்களை திறந்து மூடினாள் யயாதி. யார் கேட்பாங்க தாருக்கா? எனக்கு உன்னை தவிர யார் இருக்கா? ததும்பி போயினர் இருவரும் ஆளுக்கு ஒரு முனையில். என் மனசாட்சி கேள்வி கேட்குமே, அதுக்கு சரியான பதில தரலைன்னா என்னால நிம்மதியா வாழ முடியுமா? நீ என் கடமை மட்டுமில்லையா, என் பிறப்பின் மிச்சம். உனக்கு என்னவானால் எனக்கு என்னன்னு இருக்க முடியுமாடி? தாரிணியின் குரல் முற்றாக மாறியிருந்தது. யயாதியும் உடைந்து போயிருந்தாள் அந்த அன்பில். சூழ்நிலையும் சலிப்பும் மனிதருக்குள் ஏற்படுத்தி வைக்கும் இடைவெளிகள் ஏதாவது ஒரு கணத்தில் புரண்டு படுத்து நேசத்தின் முகம் காட்டும்போது அந்த அன்பின் தரிசனத்தில் கண்கள் கூசித்தான் போகிறது. நான் திட்டம் போட்டெல்லாம் போகல தாருக்கா. பல்லவி ஒரு ஹெல்ப் கேட்டாள், மறுக்க முடியல. சரி, நான் வர வழிதானேன்னு இறங்கிட்டேன்கா. இப்படி மழை பிடிக்கும்னு நான் கனவு கண்டனா என்ன? சரி, இப்பதான் எந்த பிரச்சனையும் இல்லாம வந்துட்டேன் இல்ல. இனி எங்க போனாலும் உன்கிட்ட சொல்லிட்டே போறேன், சரியா? திட்டாத தாரு. சஞ்சு கிட்ட போன கொடு. சிணுங்கி சிரித்து அக்காவை தன்னகட்டி இருந்தாள். அப்போதும் தாரணி முணுமுணுத்து கொண்டே போனை கை மாற்றி இருந்தாள். சித்தி, நல்ல திட்டு வாங்கினியா? வாயை பொத்திக் கொண்டு சஞ்சு சிரித்த போது யயாதிக்கும் இத்தனை நேரத்து இறுக்கம் மறைந்து சிரிப்பு வந்தது. நீயும் என்ன திட்ட போறியா சஞ்சு? என்றாள் முகத்தை பாவமாய் வைத்து கொண்டு. மழையில நனைஞ்சிய சித்தி, செம்ம ஜாலியா இருக்குமே. நீ ஏன் என்ன கூட்டிக்கிட்டு போகல? சஞ்சு கொஞ்ச. பாத்தியா என்ன பண்ணி குழந்தைய கெடுத்து வச்சிருக்கேன்னு? உன்னை பார்த்து தான் அவ கெட்டு முட்டை சாம்பலா எதுக்கும் உதவாம போறா. நீ புறாவுக்கு கடலை போடுறத பார்த்து நானும் தீனி போடுறேன்னு மாடிக்கு தனியா போய் திட்டு மேல ஏறி நிக்கிறா. விழுந்தா என்ன ஆகும்? தாரணி அந்த பக்கம் இருந்து கத்தி கொண்டிருப்பது யயாவுக்கு தெளிவாக கேட்டது. நீ அப்படி செஞ்சியா குட்டி? குரலை அமுக்கி மென்மையாக ஹஸ்கி குரலில் கேட்டாள். ஆமா, போட்ட. புறா பாவம் இல்ல, அதுக்கு யாரு மம்மம் தருவாங்க? ஏற்கனவே தவழ்ந்து கமழும் மழலை அதில் குரலை அமுக்கி சத்தத்தை இறுக்கி செய்த ஜாலங்கள் வேறு மனதை அள்ள அந்த குரலுக்கு கட்டுண்டவளாய் தன்னை மறந்து உறக்க சிரித்தாள். பேசி சிரித்து முடித்த நிமிஷம் பல்லவி கட்டிலில் வந்தமர்ந்து தன்னுடைய உபன்யாசத்தை ஆரம்பிக்க கையெடுத்து கும்பிட்ட தலையாட்டினாள். அட்வைஸ் மட்டும் வேண்டாம் என்பது போல. அந்த வருத்தமும் வலியும் நெஞ்சில் அப்படியே இருக்கிறது. ஆசைப்படவே யோசிக்க வேண்டும் என்ற அப்பாவின் அறிவுரையில் வளர்க்கப்பட்ட அவளா அடுத்தவர்கள் பொருள் மீது பேராசைப்பட்டு விட போகிறாள்? எவ்வளவு பெரிய குற்றச்சாட்டு! அதுவும் அவள் பிரியப்பட்டு கொண்டிருக்கும் ஒருவனின் முன்னால். இந்த வருத்தம் அவமானம் அத்தனையும் தாண்டி அவளுடைய சிந்தனை அந்த காட்சியிலேயே நின்றது. பாசமான மாமனாய், பொறுப்பும் அன்புமான தமையனாய் அரவணைத்து அன்பு செய்த வைகரையின் முகம் மட்டும் அவள் சிந்தையில் நின்று பேய் ஆட்டம் போட்டது. இப்படி தன்னையும் ஒரு நாள் தாங்குவான், அவர்களின் குழந்தைகளையும் இது போல. சிந்தனைக்கு சென்சார் போட்டு பின்னந்தலையில் தட்டி கொண்டாள். இந்த சிந்தனைக்கு ஆயுள் இல்லை என்றுதான் ஆரம்பத்தில் நினைத்தாள். இப்போது ஏனோ இந்த சிந்தனை மட்டும்தான் உன் ஆயுள் உள்ள வரைக்கும் என்ற மனதிற்குள் ஒரு குரல் கேட்டது. காதல் என்பது மிகைப்படுத்தப்பட்ட கற்பனை. தன் சிந்தனையை தின்று இன்னொருவரை புகுத்தி கொள்ளும் அபத்தமெல்லாம் தன்னுடைய வாழ்க்கையில் நிகழ்ந்து விடவே விடாது என்ற அதீத நம்பிக்கையில் இருந்தவள்தான். ஏதோ ஒரு புள்ளியில் முகிழ்ந்து போகும் அன்பின் நிழலுக்குத்தான் அதிக சக்தி இருக்கிறது என்று இப்போது அவளுக்கு தெரிய ஆரம்பித்திருக்கிறது. இந்த சுக அவஸ்தையை ஒரு பக்கம் ரசித்தாலும் மறுபக்கம் அவளின் மெய் உணர்வு இதில் மறைந்து கிடக்கும் சங்கடங்களை அவளுக்கு புரிய வைக்காமலும் இல்லை. பக்கத்தில் வந்த பல்லவி புருவத்தை உயர்த்தி என்னவென்று கேட்டாள். அக்காவும் பாப்பாவும் என்ன திட்டுறாங்க பல்லவி. நான் கிளம்பும் போது சொல்லலைங்கிற கோபம் அக்காவுக்கு. எனக்கு தெரியாதுன்னு சொன்னா நம்ப மாட்டேங்கிறா. இன்னொரு பக்கம் சின்னது வேற மழையில நனைய என்ன ஏன் சித்தி விட்டுட்டு போனேன்னு கேட்கும்போது இன்னும் கூடுதலா 2 திட்டு வேற. தலையை கலைத்து விட்டு கொண்டு சிரித்து கொண்டாள். என்னால தானே இதெல்லாம். பல்லவி காலை சம்மணமிட்டு எதிரில் அமர்ந்து தன்னுடைய கிண்ணத்தில் இருந்த மேகியை போர்க்கில் சுருட்டி யயாதிக்கு ஊட்டி விட்டாள். உன்னாலதான் எல்லாம் என்று சொல்லி விஷம சிரிப்பு சிரித்த போது பல்லவிக்கு எதுவும் விளங்கவில்லை.
அங்க மால்ல நான் வைகறைய பார்த்தேன்டி என்றாள் கனவுலகிற்குள் சஞ்சரிக்கும் குரலில். பல்லவிக்கு இப்போதும் எதுவும் புரியவில்லை. யாரு வைகற? கொஞ்ச நாள் முன்னாடி உன்னோட வண்டியை கொண்டு போய் இடிச்சனே அவர்தான். என் ஃப்ரெண்டு தாராவுக்கு பார்த்திருந்த மாப்பிள்ளைன்னு கூட சொல்லி இருந்தனே ஞாபகம் இருக்கா? அவர்தான். இந்த கூற்றில் பல்லவிக்கு புரிந்து கொள்ள எந்த பிரத்யேக குறிப்பும் இல்லை. என்ன இன்னைக்கு அவரோட எதையாவது இடிச்சு டேமேஜ் பண்ணிட்டியா? சரியான விடா குண்டண்டி. வசதியான ஆளாத்தான் தெரிகிறான். அழகான சின்ன பொண்ணுன்னு கூட பார்க்காம டேமேஜுக்கு பணம் வாங்கிட்டான்ல. சின்ன பொண்ணுன்னு சொல்லு, குத்து மதிப்பா நான் ஒத்துக்கிறேன். அது என்ன அழகான சின்ன பொண்ணு? ஹலோ யயாதி மேடம், நான் உங்களைத்தான் அப்படி சொன்னேன். பல்லவி பாலை அவளுக்கே திருப்ப இருவரும் வாய்விட்டு சிரித்தார்கள். இடைவெளி விட்டாள். பல்லவி சாப்பாட்டில் கவனமாக இருக்க திறந்திருந்த ஜன்னல் வழியாக ஊடுருவிய கண்ணுக்கு தெரியாத காற்றை ரசித்தாள். இந்த காதலும் அவளுள் கண்ணுக்கு தெரியாமல் வந்ததுதானே. எனக்கு அவரை ரொம்ப பிடிச்சிருக்கு பல்லவி. ஐ திங்க் ஐ லவ் ஹிம். கேட்ட வார்த்தைகளை நம்ப இயலாமல் அவசரமாய் நிமிர்ந்து பார்த்தாள் பல்லவி. விரும்பிய தித்திப்பை நிதானமாய் துளி துளியாய் கரைத்து தொண்டைக்குள் செலுத்துவது போல் அந்த வார்த்தைகளை சொல்லியவளின் முகத்தில் அப்படி ஒரு மகிழ்ச்சி வியப்பாயிருந்தது. லவ்வா க்ரஷ்ஷா? அடியே பால்வாடி பாப்பா, இது ரெண்டுக்குமே உனக்கு வித்தியாசம் தெரியாது. ரசிக்கிறதும் பிடிக்கிறதும் வேற வேறடி. பல்லவி சொல்ல வேகமாய் இடவலமாக தலையை அசைத்து மறுத்தாள் யயாதி. எனக்கு பிடிச்சிருக்கு, ரொம்ப பிடிச்சிருக்கு. நானே என் ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேரை கண்டதும் காதலா இதுக்கு பேர் இன்ஃபாக்சுவேஷன்னு சொல்லி ரகளை பண்ணி இருக்க. ஆனா அந்த வியாதி என்னையே தாக்கும்னு நான் நினைக்கல. சொல்லிவிட்டு சிவந்து போய் அமர்ந்திருந்தாள். தனக்குள் தோன்றும் பேரின்ப உணர்வுகளின் சந்தோஷத்தை இப்படி அதீத சிரிப்பின் மூலமாய் வெளிப்படுத்திக் கொள்கிறாள் என்ற பல்லவிக்கு தோன்றியது. உன் ஃப்ரெண்டு கூட அவருக்கு கல்யாண பேச்சு நின்னு போனதால தான் உனக்கு இந்த சிந்தனையா? பல்லவி நம்ப முடியாமல் மறுபடியும் கேட்டாள். பூரித்த முகமலர்வை கைவிடாதவளாய் எதிரில் இருந்த தலையணையை எடுத்து மடியில் வைத்து கொண்டவள் அதை இறுக்கிக் கொண்டாள். அது மட்டும் காரணமில்ல. அந்த கல்யாணம் வேண்டாம்னு தாரா சொன்னபோது அவ்வளவு கோபப்பட்டவர் இத பத்தி எதுவுமே அவ வீட்ல சொல்லல. புது கான்ட்ராக்ட்ல கமிட் ஆனதால கல்யாணத்தை இப்போதைக்கு தள்ளி போடுறோம், வேற இடம் பார்த்துக்கங்கன்னு தாரா வீட்டுக்கு தகவல் அனுப்பிட்டாங்க. லுக் மட்டும் இல்லை, செயலம் கூட ஜென்டில்மேன் தான். வயப்பட்டு விட்டாள். இனி அதை நியாயப்படுத்த அவளுக்கு வார்த்தைகள் தேவையே தவிர பரிசீலனை செய்ய எந்த அவசியமும் இல்லை என்று பல்லவிக்கு தோன்றியது. இந்த யயாதி அவளுக்கு புதியவள். கிட்டத்தட்ட 3 வருடங்களாக ஒரே அறையை பகிர்ந்து கொண்டிருக்கிறார்கள். நல்லதும் கெட்டதுமாய் ஆயிரம் ஆயிரம் அனுபவங்கள் அவர்களுக்கு நடுவில் நிகழ்ந்திருக்கிறது. நியாயமான அன்பான பெண் அவளை துணையாக அடைய போகிறவன் நிச்சயம் கொடுத்து வைத்திருக்கத்தான் வேண்டும். மனப்பூர்வமா உன்னோட அன்பு ஜெயிக்கணும்னு நான் வாழ்த்துறேன் ப்ரோ. சரி, இவ்வளவு உறுதியா சொல்றீங்களே, லவ் சொல்லிட்டீங்களா? உன்னோட நண்பகல் ஓகேன்னு சொல்லிட்டாரா? குப் என்று செஞ்சாந்து கோலம் முகத்தில் பூரணமாக கண்களை உருட்டி பல்லவியை முறைத்தாள். கொன்னிடுவன் பல்லு. அவர் பேர் நண்பகன் இல்லை, வைகரை. அட, ரெண்டுக்கு நடுவே அப்படி ஒன்றும் தூரம் இல்ல, விடு. ஆல் தி பெஸ்ட் மை டியர். அதுக்கு முன்னாடி ஒரு ஒப்பந்தம் போட்டுக்கலாம், ஓகேவா? உன் காதல் அப்டேட் எனக்கு ரெகுலரா வந்துடணும். எப்படி ப்ரப்போஸ் செய்ய போற? நீ சொன்னதும் அவர் என்ன சொன்னார்? அப்புறம் ஓகே ஆனதும் உன்னோட லேட் நைட். சரி சரி, முறைக்காத. அந்த வைகரை என்ன சொன்னார்? அப்புறம் முதல் டச்சிங், முதல் கிஸ்ஸிங், கார்னர் சீட் தியேட்டர், காருக்குள்ள ரொமான்ஸ், வீக்கெண்ட் மகாபலிபுரம் ட்ரிப்னு எதையும் சொல்லாம இருக்கக்கூடாது. அதாவது சென்சார் இல்லாம நடந்தத நடந்தபடி சொல்லுவேன்னு இப்பவே உங்க கொள்ளு பாட்டி கோமதி மேல அடிச்சு சத்தியம் பண்ணி சொல்லிடி. இல்லனா இப்பவே உன் அக்காவுக்கு கால் பண்ணி சொல்லிடுவேன். கேலி செய்தே உயிரை வாங்கி இருந்தாள் பல்லவி. உலகத்தின் அனைத்து ஆதாரமும் துளிதான். துளியில் இருந்துதான் மனிதனே தூளிக்கு இடம் பெயர்கிறான். விதையை விழுங்கும் போது நிலம் அறிவதில்லை, விருட்சத்தை பிதுக்க வேண்டும் என்று. நூல் பிடித்து ஓடும் வேர் இனி தன்னுடைய உயிர் வரைக்கும் ஊடுருவி தன் அத்தனை ஆதாரங்களையும் உறிஞ்சி ஒன்றுமில்லாமல் செய்ய போகிறது என்று அறியுமா நிலங்கள் அப்போது? ஒரு சிறு அன்பை பெற்றுவிடத்தான் இந்த உலகமே பேதமற்று
கையேந்தி கொண்டு நிற்கிறது தங்களுடைய அட்சய பாத்திரத்தில் பிச்சை பெறுவதற்காக. பறக்கும் திசையேது இந்த பறவை அறியாது, உறவோ தெரியாது அது உனக்கும் புரியாது, பாறையில பூ முளைச்சு பார்த்தவக யாரு, அன்பு கொண்ட நெஞ்சத்துக்கு ஆயுசு 100. காரை செலுத்திக் கொண்டிருந்தவன் சிந்தனையிலும் யயாதிதான் இருந்தாள். நிறைந்திருந்தாள் என்று சொல்வதெல்லாம் ஒவ்வாத குறியீடு. நினைத்து கொண்டிருந்தான், ஆனால் நல்லதாக அல்ல. அவளுடைய வயதை கணிக்க முடிந்தது. அவனுக்கு பெண் பார்த்திருந்த தாராவின் வயதை கொண்டு பக்குவமான வயதுதான். ஹாஸ்டலில் இருக்கிறாள் என்று புரிகிறது. அவளை பற்றி வேறெதுவும் தெரியாது. ஆனால் பொறுப்பும் நேர்மையும் இல்லாத தான் தோன்றி லைசன்ஸ் இல்லாமல் வண்டியை எடுத்து சென்றதாகட்டும், அந்த தவறால் நிகழ்ந்த ஒரு விபத்து, அதற்கு கட்டிய தண்டத் தொகை, அங்கே நடந்த அவமானம் என்று அத்தனையும் அவளை துளி கூட பாதித்ததாய் தெரியவில்லை. அதை அவமானகரமாய் நிகழ்வாய் உணர்ந்திருந்தால் மறுபடியும் அந்த தவறை செய்ய அவளுடைய மனம் துணிந்திருக்காது. ஆக மான அவமானங்களை பற்றி அதிகம் அலட்டிக் கொள்ளாத ஒரு பிறவி. இன்னொரு பக்கம் இன்று அடுத்தவர் பொருளை எந்த உறுத்தலும் இல்லாமல் அவள் எடுத்துக்கொண்ட நகர பார்த்தது அவள் பொறுப்பற்ற தன்மைக்கு இன்னும் ஒரு சான்றாக இருக்க. ஏனோ அவளை பற்றிய சிந்தனையே அவனுக்குள் கசப்பை உண்டாக்கி இருந்தது. வீடு வந்து சேரவும் இவர்களை எதிர்பார்த்து கொண்டு பவானியும் கார்த்திகாவும் சிட் அவுட்டில் நின்றார்கள். மழை முழுதாய் நின்றிருந்தது. காரை விட்டு இறங்கியதும் குழந்தைகள் இரண்டையும் வாங்கி கொண்டு வந்திருந்த பொருள்களை அள்ளிக்கொண்டு அம்மாவிடம் ஓட, தங்கைகள் இறங்கும் வரைக்கும் காத்திருந்து வண்டியை செட்டில் விட்டுவிட்டு வந்தான். இந்த மழையில ஷாப்பிங் ரொம்ப தேவையா? அடே தம்பி, இதுங்க இழுக்கிற இழுப்புக்கு ஓட ஆரம்பிச்சேனா கடைசியில உன்னை ஓட்டாண்டியாக்கிட்டு தான் உட்கார வைப்பாங்க. கார்த்திகா அழுத்து கொள்ள கண் சிமிட்டி இதெல்லாம் கண்டுக்காதீங்க என்று சைகை செய்தான் தங்கைகளிடம். அக்கா மகளை மடியில் தூக்கி வைத்து கொண்டு அம்மா நீட்டிய டவலில் தலையை துடைத்துவிட ஆரம்பித்திருக்க பவானிக்கு அந்த காட்சி மனசை பிசைந்தது. இப்ப இவளுகளுக்கு துணியேவா இல்லைன்னு உன்னை கூட்டிட்டு போனாளுக? கார்த்திகா தங்கைகளை பார்த்து முறைக்க, அக்கா அடுத்த வாரம் எங்க 2 பேருக்கும் பர்த்டே வருது, அது உனக்கு ஞாபகம் இருக்கா இல்லையா? ருத்ரா அக்காவை முறைக்க, அது நினைவில் இருந்தாலும் இறங்கி வந்தால் ரொம்பவே சிலிர்ப்பார்கள் என்பதால் அதே விரைப்பில் நின்றாள் கார்த்திகா. 21 ஆரம்பம், இனி நாங்க காதலிக்கலாம், ரெஜிஸ்டர் மேரேஜ் பண்ணிக்கலாம். இப்படி இனி அதட்டி மிரட்டினால் நாங்க ஓடி போயிடுவோம்னு மிரட்டலாம், தெரியும்ல? இயல்பாக நகைச்சுவைக்காகத்தான் உத்ரா சொல்லிக் கொண்டிருக்க சட்டென்ற வைகரையின் முகம் இறுகி போனது. பேச்சு சுவாரஸ்யத்தில் மற்றவர்கள் கவனிக்க தவறினாலும் மகனையே பார்த்து கொண்டிருந்த பவானிக்கு அந்த மாற்றத்தை தெளிவாக உணர முடிந்தது. எனக்கு வயசு வந்தாச்சு, இனி நான் பொறுப்போடு நடந்துக்குவேன், அப்படி இப்படின்னு ஏதாச்சும் சொல்றாளுகளா பாருமா? காதலாம், கல்யாணமாம், ரெஜிஸ்டர் மேரேஜாம், அதுவும் இந்த மூஞ்சிகளுக்கு. அவ்வளவு ரிஸ்கை எந்த ஆம்பளை பையலும் எடுக்க மாட்டான். கார்த்திகாவும் சளைக்காமல் தங்கைகளிடம் வம்பளந்து கொண்டிருக்க சட்டென்று மடியில் இருந்த ஆர்த்தியை இறக்கி விட்டு எழுந்தவன் விருட்டென அங்கிருந்து நடக்க சகோதரிகள் மூவரின் பார்வையும் பெற்றவளிடம் ஒரு சேர மீண்டது. ஏண்டி இதெல்லாம் பேசுறீங்க என்பது போல் பவானியின் கண்கள் கெஞ்ச பதறி போனார்கள் மூவரும். நடந்தவன் ஏதோ நினைத்தவனாக அப்படியே நின்றான். தங்கைகளின் புறமாக திரும்ப குற்ற உணர்வில் அவர்களின் முகம் வாடி போயிருந்தது. காதல் கன்றாவி ஓடி போறது, இது மாதிரியான வார்த்தைகளை இனியொரு தரம் இந்த வீட்ல நான் கேட்க விரும்பல குட்டிமா. கண்டிப்பா உங்க வாழ்க்கை உங்க உரிமைதான். ஆனா அதையெல்லாம் சந்திக்க நான் உங்க கூட இருக்க மாட்டேன். கண் காணாம எங்கேயாச்சும் போயிடுவேன். இது உங்களை மிரட்டுறதுக்காக சொல்லல, இதுதான் என்னோட முடிவு என்றவன் விருட்டென தன்னுடைய அறைக்கு சென்று கதவடைத்திருந்தான். பால்கனியில் கிடந்த ஃபீன் பேக்கில் கால்களை நீட்டி அமர்ந்திருந்தான். நட்சத்திரங்களை எண்ணி மாளாமல் ஓய்ந்து போயிருந்தான் சலிப்போடு. இரவும் சாப்பிடவில்லை. நிச்சயம் அது வருத்தத்திற்காகவோ கோபத்திற்காகவோ எடுத்த முடிவல்ல. ஆனாலும் மனதின் அழுத்தம் கொஞ்சம் வயிற்றுக்கு இடைவெளி விரும்பியது போல். கண்களை மூடி அமர்ந்திருந்தவன் சிந்தனையில் சத்தம் இல்லாத சுனாமி அடித்து கொண்டிருந்தது. அமர்ந்திருந்தவன் முடிகளுக்குள்
கோதிய விரல்களை அடையாளம் தெரிந்தாலும் கண்களை திறக்காமல் அமர்ந்திருந்தான். வரு, ஏன் சாப்பாடு வேண்டாம்னு சொல்லிட்ட? நிஜமாகவே பசிக்கலாமா? அந்த தாரா உன்கிட்ட வந்து பேசிட்டு போனது பத்தி வைத்தியகிட்ட சொல்லவா? பட்டென கண்களை திறந்து பார்த்தான். மெல்லிய சீற்றம் அந்த கண்களுக்குள். எதுக்குமா? அந்த பொண்ணை பழி வாங்கி என்னவாக போகுது? முழு மனசோட என்னை ஏன் அன்பு புரிஞ்சுக்கிற ஒரு அன்பு எனக்கு வேணும். கிடைக்கும், எனக்கு நம்பிக்கை இருக்கு என்றான் நெகிழ்வான குரலில். பவானிக்கு நெகிழ்ச்சி மிகுதியில் கண்ணீர் திரண்டது. குனிந்து மகனின் நெற்றியில் முத்தம் வைக்க அவன் உள்ளுக்குள் உடைந்து நொறுங்கிக் கொண்டிருந்தான். இந்த முத்தத்தில் இருக்கும் சக்தி அவன் மட்டுமே அறிந்தது. என் புள்ள சார் எந்த தப்பும் பண்ணி இருக்க மாட்டான் சார். கதறியபடி அன்று அவன் நெற்றியில் பதித்த முத்தத்திற்கும் இதே ஈரம் இருந்தது. அவன் ஓய்ந்த நேரத்தில் எல்லாம் இந்த இதழும் அதன் இறுக்கத்தில் ஒளிந்து கிடக்கும் குரலும் தான் அவனுக்கு கலங்கரை விளக்கமாய் நின்று வழிகாட்டி இருக்கிறது. ஏதோ யோசனையில தங்கச்சிங்க பேசிடுச்சுனுங்க தம்பி. அதெல்லாம் மனசுல ஏத்திக்காத. எல்லாத்தையும் கடந்து வான்னு சொல்ற இடத்துல நீ இல்ல. உன்ன மாதிரி ஒரு இரும்பு மனுஷனை அதுவும் இந்த சின்ன வயசுல நான் பார்த்ததில்ல. வலி உன்னை விட்டு போயிருக்கலாம். தழும்பு உன்கிட்ட தானே இருக்கும். அந்த தழும்பு உனக்கு அன்னைக்கு ஏற்பட்ட வலியை மறுபடி ஞாபகப்படுத்துமே தம்பி. உனக்கு ஒரு வாழ்க்கை அமையணும். இந்த உலகத்துல இப்படி ஒரு அன்பு இதுக்கு மேல இல்லைன்னு சொல்ற அளவுக்கு அன்பை உனக்காக கொட்டித்தர போறா பாரு. பவானியின் குரல் உடைந்து போக அம்மாவின் கைகளை பற்றி இழுத்து முத்தம் வைத்தான். சற்று நேரம் மௌனத்தில் களைய நெடிய தனிமைக்கு மகனை தத்து கொடுத்துவிட்டு பவானி அங்கிருந்து சென்றிருக்க கண்களை மூடிக்கொண்டான் மறுபடியும். வைகரே, ஐ லவ் யூ. செப்பு இதழொன்று சிகப்பு சாயம் தீட்டிக்கொண்டு வந்து தேன் குரலில் கத்தியது. ஹே லூசு, அது வைஹரை, கரை இல்ல. வார்த்தைய சரியா உச்சரி. நீ சொல்றது ஷோர், ஆனால் சொல்ல வேண்டியது ரகரம். சொல்லும்போது நாக்கு மேல் எண்ணத்தின் நடுப்பகுதியை நல்லா தொட்டுட்டு வரணும், புரியுதா? இளமையின் முகத்வாரத்தில் நின்ற வைகரை அவனுக்கே மறுபடியும் கண்களுக்குள் வந்து போனான். வார்த்தைகளை மாற்றி அமைக்க கற்றுத்தந்து விட்டான். வாழ்க்கையை மாற்றி அமைக்க தவறி போய்விட்டானே. தாரா வீட்டின் மொட்டை மாடியில் கால்களை மடக்கி கொண்டு சுவற்றில் சாய்ந்திருந்தவள் ஓயாமல் பேசிக் கொண்டிருக்க கன்னத்தை உள்ளங்கையில் தாங்கிக் கொண்டு வேடிக்கை பார்த்து கொண்டிருந்தாள் தாரா. மொட்டை மாடி கட்டை சுவரில் போகிற போக்கில் காகம் ஒன்று எச்சமிட்டு விட்டு பறந்து போனது. சனிய எங்க வந்து கக்கா போகுது பார். யயாதி முகத்தை சுருக்க, உன் காதல் கதையை கேட்டு காக்காவுக்கு பைத்தால போயிடுச்சு போல இருக்கு யயா என்றவளுக்கு நடுமுதுகில் அபிஷேகம் நடந்தது. ஏன் காதல் கதையை கேட்டே காக்காவுக்கு வைத்தால போயிருக்குன்னா உன்னோட காதல் கதையை கேட்டா என்ன செய்யுமாம் என்று கேட்டவளை தலைக்கு மேல் கைகளை உயர்த்தி போதும் என்று தடுத்து நிறுத்தினாள். நான் இப்போ ஒரு டெசிபல் குரலை உயர்த்தினேன்னு வை, உன்னோட அத்தனை திட்டமும் பனால். ஐயோ தெய்வமே, அதான் நான் கையை தூக்கி சரண்டர் ஆயிட்டனே. அப்ரூவர் ஆன பிறகு அடிக்க கூடாது, அதுதான் தர்மம். காது மடலை கைகளில் பற்றி உட்கார்ந்தபடியே உக்கி போட்ட தோழியை பார்த்து சிரிப்பு வந்தது. இப்ப சொல்லு, வந்ததுல இருந்து அந்த லைட் விக்கிறவனை பத்தி மட்டும்தான் பேசிட்டு இருக்க. உங்க காதல் பல்பு எங்க எப்படி எரிய ஆரம்பிச்சதுன்னு கொஞ்சம் விலாவாரியா சொல்லு. இத்தனை நேரம் படபடத்துக் கொண்டிருந்தவள் இந்த கேள்வியில் சட்டென்று மௌனம் பூசிக்கொண்டாள். முகமெல்லாம் சிகப்பு சீரியல் விளக்காய் மின்னியது. தாராவின் கைகளை எடுத்து தன் கைகளுக்குள் மறைத்து கொண்டாள். கண்டு காய் காய்க்கும், காணாமல் பூ பூக்கும், அது என்ன தாரா? தாராவின் உள்ளங்கையில் பார்வையை பொதித்து மென்மையாக வருடிக்கொண்டே கேட்டாள். நான் காலையில 10 மணிக்கு எந்திரிக்கிறவ. பூ காய் பழம் எல்லாம் வித்துட்டு கடைய மூடின பிறகுதான் நான் கண்ணே திறப்பேன். இதுல எங்கிட்ட போய்? அசடு வழிந்தவளை நிமிர்ந்து பார்க்காமலே சொன்னாள். இது அத்திப்பூ. அத்தி எப்படி பூக்கும்னு யாருக்கும் தெரியாது. அது பூக்கிறத யாருமே பார்த்திருக்க வாய்ப்பில்லை. அது மாதிரிதான் எனக்குள் தோன்றிய இந்த உணர்வும். அடி சக்க. சரி, காதல் வந்தாச்சு. ஆனா நீங்க உடனே என்னைய தேடிட்டு வந்தீங்க? எதுவும் காதல் டிப்ஸ் வாங்கவா? எனக்கு அவரை பத்தி தெரியணும். அவர் வாழ்க்கையில் ஒரு லவ் ஃபெயிலியர் இருக்குன்னு தெரியும்.
காதல்ல ஜெயிக்கவும் தோற்கவும் எதுவுமே இல்ல தாரா. என்னை பொறுத்தவரை அது ஒரு டிவைன் ஃபீலிங். அந்த உணர்வை அடிமனதில் இருந்து அத ஆராதிக்கிறவங்களுக்கு மட்டும்தான் அதோட உண்மை தன்மை புரியும். முழங்காலை கட்டிக்கொண்டு தன்னைத்தானே தாலாட்டிக் கொண்டு ஊஞ்சலாடியவளை பார்க்க தாராவுக்கு சிரிப்பு வந்தது. காதல் காய்ச்சல் அவளுக்கு காந்திக் கொண்டிருக்கிறது என்பது மட்டும் கண் கூடாய் தெரிந்தது. "ஏம்மா, ஏம்மா, உங்க பின்னாத்துல இத்தோட நிறுத்திக்கங்க. என்னால முடியல. இப்போ உனக்கு என்ன தெரியணும் ஐயா? உண்மைய சொன்னா எனக்கு வைகர பத்தி எல்லாம் அவ்வளவா தெரியாது. மீடியேட்டர் வைத்தி தான் எங்க 2 குடும்பத்துக்கும் அறிமுகம் செய்து வச்சது கூட. ஆனா அப்பவே பையன் படிக்கும்போது ஒரு பொண்ண காதலிச்சு அதனால பெரிய பிரச்சனையாகி ஸ்டேஷன் வரைக்கும் போயிட்டு வந்திருக்கான். ஆனா அதெல்லாம் பழைய கதை. அதன் பிறகு அந்த சம்பவத்தை வைராகியமா எடுத்துட்டு தான் அவர் இவ்வளவு முன்னேறினதும் கூட. இதெல்லாம் உன்கிட்ட சொல்ல வேண்டிய அவசியமே இல்ல. ஆனா எல்லா விஷயத்திலயும் வெளிப்படையா இருக்கணும்னு வைகரை விரும்புறவர்ன்னு சொன்னார். அவங்க முன்கூட்டியே இந்த விஷயத்த பேசினத வச்சு பார்க்கும்போது, விஷயம் ரொம்ப பெருசுன்னு தோணுது. ஆனா இந்த காலத்துல இதெல்லாம் ரொம்ப சகஜம். எனக்கு மேற்கொண்டு தெரிஞ்சுக்கிற அளவுக்கு அவரிடம் ஆர்வம் இல்லை. அதனால அப்படியே விட்டாச்சு. இதுக்கு மேல ஏதாவது தெரியணும்னா, நீ வைத்திய போய் பார்த்தா தான் தெரிஞ்சுக்க முடியும். வேகமாய் மறுப்பாய் தலையசைத்துவிட்டு எழுந்து கொண்டாள். எனக்கு எதுவும் யார்கிட்டயும் விசாரிக்க வேண்டாம் தாரா. காதல்ங்கிறது மியூச்சுவல் லவ், நாட் மியூச்சுவல் இன்வெஸ்ட்மெண்ட். 4 பேர்கிட்ட விசாரிச்சுட்டு முடிவு செஞ்சு மனதை இன்வெஸ்ட் செய்ய. தெனாவெட்டாக சொன்னவளை வாய் மேல் கை வைத்து வியந்து போய் பார்த்தாள். அடிப்பாவி, அவ்வளவு உறுதியா இருக்கியா? ம்ஹும், அவ்வளவு லவ்வோட இருக்க. என்னோட மொத்த அன்பையும் அவருக்கு உணர்த்துறது தான் என்னோட வேலையே இனி. என்ன வேணா நடந்திருக்கலாம். எது வேணாலும் அவருடைய பழைய காதலை கடந்து வர காரணமாய் இருந்திருக்கலாம். ஆனால் அது வல்ல காதல்னு அவருக்கு நான் காட்டணும் என்றாள் ததும்பிய பேரன்போடு. அவள் குரலில் வழிந்த உறுதி தாராவுக்கு மிகவும் பிடித்தமானதாக இருந்தது. அடிப்பொளி மோளே! இனி யயாதியின் காதல் மழையில் வைகரை வருணன் நனையப் போகிறார், அப்படித்தானே என்றவள் தோழியை இறுக அணைத்து விடுவித்தாள். அதிகம் மெனக்கிடவில்லை. அவன் அன்றாடத்தை வடம் பிடிக்க மொத்தமாய் 3 நாட்கள்தான் தேவைப்பட்டது. சமோசாவை சாஸில் தோய்த்து தின்றபடி பேசிக் கொண்டிருந்தவளை இமைக்காமல் பார்த்து கொண்டு எதிரில் அமர்ந்திருந்தனர் பல்லவியும் தாராவும். அவள் இத்தனை தீவிரமாய் இதில் இறங்குவாள் என்று இருவராலுமே நம்பத்தான் இயலவில்லை. காலையில் 6 மணிக்கு ஜாக்கிங். ஏரியாவை ஒரு சுத்து சுத்திட்டு பார்க்குக்கு வரும்போது மணி 7:30 ஆயிடும். அங்க இருக்கிற ஒரு கடையில பிளாக் டீ சாப்பிடுறது பழக்கம். அதை முடிச்சிட்டு வீட்டுக்கு வந்தா 9 மணிக்கெல்லாம் கடைக்கு போயிடுவார். மதியம் சாப்பாட்டுக்கு பெரும்பாலும் வீட்டுக்கு வர்றதில்ல. அம்மா, தங்கைகள், அக்கா அவங்க பசங்க மேல ரொம்ப ரொம்ப பிரியம். எப்போதாவது கோயில் போகிற பழக்கம் உண்டு. மேல் அதிகமா கடையை சுத்திட்டு தான் இருப்பார். இந்த வீட்டுக்கு குடி வந்த 4 வருஷம் ஆகுது. இவ்வளவுதான் அவரோட ரொட்டீன். பேசி முடிப்பதற்குள் கையில் இருந்த சமோசா முழுதாய் தீர்ந்திருக்க அவள் முதுகில் நச்சென்ற ஒரு தட்டு தட்டினாள் தாரா. எப்படிடி இதெல்லாம்? யார பிடிச்சு விஷயத்தை கேதர் பண்ண? தாராவின் கேள்விக்கு ஒரு மர்ம சிரிப்பு சிரிக்க தோழிகள் இருவரும் சேர்ந்து கலேபரம் செய்து ஓய கடைசியில் நட்புக்கு உண்மையை ஒப்பு கொடுத்தாள். நம்ம ஹாஸ்டல் சமையலுக்கு ஹெல்ப்பரா இருக்காங்கல்ல அஞ்சலை அக்கா, அவங்களோட தங்கை தான் அவர் வீட்ல வேலை செய்யறாங்க. யார கேட்கலாம்னு அவர் வீட்டு பக்கமா சுத்திட்டு இருந்தப்போ அஞ்சலை அக்கா தங்கச்சி அவர் வீட்டுக்குள்ள போறத பார்த்த. பெருசா மெனக்கெடாம வேண்டிய தகவலை வாங்கிட்டேன். பெரிதாய் சாதித்த மிளிர்வு அவளிடத்தில். இப்படியெல்லாம் காதலும் ஆர்ப்பாட்டமுமான ரசனைக்காரி ஒருத்தி தனக்குள் ஒளிந்து கொண்டிருக்கிறாள் என்பதே யயாதிக்கு வியப்பாகவும் குதூகலமாகவும் இருந்தது. இந்த கதையின் தொடர்ச்சியை அடுத்த பதிவில் கேட்கலாம். நன்றி.